ஓகே சார். கரெக்டா சொல்றேன் தானே? ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசி லைக் தென் ஏசி ஆ ஆவரேஜ் காஸ்ட் வந்து டிசி பை கியூ சார். டிசி பை கியூ. ஆ வேரியபிள் காஸ்ட் வந்து டிசி மைனஸ் எஃப்சி சார். டிசி மைனஸ் எஃப்சி. எஃப்சி. ஆ அதுக்கப்புறம் மார்ஜினல் காஸ்ட் வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் டிசி பை கியூ சார். டி டி பை டிசி. ஓகேங்களா? இல்லை சார், டிடிசி பை டி கியூ சார். ரெண்டு ஒண்ணுதாம்மா, ரெண்டு ஒண்ணுதான். ஓகே ஓகே. அதோட இதுல இருந்து டிசி கண்டுபிடிக்கணும். இதுக்கு டிசி அதில் இன்டகிரேட் பண்ணோம் சார். அது எம்சியூ இன்ட்டு டிக்யூ ப்ளஸ் அந்த பிக்சட் காஸ்ட் வரும். சரிங்களா? அது பிக்சட் காஸ்ட் ஆர் சிஆர் நோட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ டிசிக்கு இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ டிசி வந்து கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணலாம், ஆவரேஜ் காஸ்ட் கொடுத்துருந்தாலும் இன்ட்டு கியூன்னு வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஓகே சார். அவன் ஆவரேஜ் காஸ்ட் கொடுத்தானா அது போடணும், மார்ஜினல் காஸ்ட் கொடுத்தானா இதை போடணும். எது கிவன் கொடுக்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சுக்கோ. சரியாமா? ஓகே சார். கிவன் கொடுத்துக்கிறானோ ஆவரேஜ் காஸ்ட் கொடுத்துருந்தானா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க டிசிக்கு. அண்டு மார்ஜினல் காஸ்ட் கொடுத்தானா இந்த இன்டெகிரல் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஓகே சார். சொல்கிறேன். அப்புறம் வேறு ஃபார்முலா இதுக்கப்புறம் ரெவென்யூ சார். ரெவென்யூ வந்து டிஆர். டிஆர் வந்து பி இன்டூ கியூ ஏஆர் சார். வருமா? ஏஆர் வருமா? ஆமாம் சார். ஏஆர் வந்து டிஆர் பை கியூ சார், விச் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் சார். இன்னும் சும்மா விச் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் சார். ப்ரைஸ் இது வந்து ப்ரைஸா? ஆமாம் சார். ஓகே, ப்ரைஸ். ஓகேம்மா. தென் டிஆர் வந்து பி இன்டூ கியூ சார். பி இன்ட்டு கியூ. அப்போ ஆவரேஜ் ரெவென்யூ வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் நோட் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? ஆமாம் சார். ஓகே தேங்க்யூ. அடுத்தது மார்ஜினல் ரெவென்யூ வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் டிஆர் பை கியூ சார். இதே அதுலேருந்து டிஆர் கண்டுபிடிக்கணும்னா இன்டகிரேஷன் ஆஃப் எம்ஆர் சார். டிக்யூ ப்ளஸ் கே நோட் பண்ணுவோம். ஆமாம் சார். அடுத்ததுல ப்ராஃபிட் ஃபார்முலா வந்து டிஆர் மைனஸ் டிசி சார். ப்ராஃபிட் ஈக்குவல் டு டிஆர் மைனஸ் டிசி. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட்டுக்கு வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ப்ராஃபிட் பை கியூ சார். அவசரப்படக்கூடாது, அது நிறைய கான்செப்ட் வரும். மேக்ஸிமைஸ் அதை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. சரியா? மேக்ஸிமைஸ் ஆர் ஆப்டிமேஷன் கண்டுபிடிக்க. ஆப்டிமேஷன் தியரி நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம் நேற்று. அப்போ அந்த ஆப்டிமேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன கான்செப்ட் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த முடியும் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்பீங்க. கரெக்டுங்களா? ஆமாம் சார். ப்ராஃபிட் கண்டுபிடிப்பீங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0 போடுவீங்க. அப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கரெக்டுங்களா? ப்ராஃபிட் ஈக்குவல் டு சம் வேல்யூஸ் கிடைக்கும். கரெக்டாமா? ஆமாம் சார். சரி, அடுத்தது என்ன பண்ணுவீங்க, செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்பீங்க. டி ஸ்கொயர் ப்ராஃபிட் டிவைடட் பை டி கியூ ஸ்கொயர். செகண்ட் டெரிவேட்டிவ் என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்ச பின்னாடி என்ன பண்ணுவீங்க, இந்த வேல்யூஸை கொண்டு வந்து செகண்ட் டெரிவேட்டிவ்ல போடுவீங்க. இந்த வேல்யூஸ் கொண்டு வந்து செகண்ட் டெரிவேட்டிவ்ல போடுவீங்க. போட்ட பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க, டி ஸ்கொயர் ப்ராஃபிட் டிவைடட் பை டி கியூ ஸ்கொயர் வந்து லெஸ் தென் 0னா ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமம். சரிங்களா? ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமம். அதே கிரேட்டர் தென் 0னா உங்களுக்கு மேபி ப்ராஃபிட் வந்து லாஸில் போகுதுன்னு இருக்கும். சரிங்களா? ப்ராஃபிட் வந்து லாஸில் போகுதுன்னு இருக்கும். ப்ராஃபிட்டாக இருக்கிறது லாஸாக இருக்கும் மேபி மினிமம் வேல்யூ. சரிங்களா? இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே சார். ஆல்ரெடி நம்ம பார்த்த டிஸ்கஷன் தான் இது. இதுதான் மெயின் ஐடியா இதுல. சரிங்களா? இதுல என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க, நம்ம பார்த்துக்கலாம். இல்லை சார். இல்லை சார். இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்லைன்றீங்க. மூவ் பண்ணலாமா ப்ராப்ளத்துக்கு? பண்ணலாம் சார்.
ஓகே. ஒரு கொஸ்டின் இன்சர்ட் பண்றேன். அவன் என்னலாம் கேட்டுக்கிறானோ அத்தனையும் நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 15 மார்க். சரிங்களாம்மா? ஓகே சார். 15 மார்க்கும் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே சார். பொறுமையா போடலாம். ஒண்ணும் பிரச்சனை ஓகே. கிடையாது. கான்செப்ட் கிளியர் ஆக்கிங்க. 15 மார்க் எடுத்துற வேணும் அவ்வளவுதான். ஓகே சார். இதான் கொஸ்டின். கொஸ்டின் வந்த மட்டுமே என்ன கான்செப்ட் தெரிஞ்சுச்சு. அப்ப அதுக்கு ஒரு ரிலேட்டட் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்மா எழுதிக்கங்க. ஃபார்மா எழுதிட்டு ப்ராப்ளத்த மூவ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் முன்னாடி ஃபார்மா எழுதி வச்சுட்டேன். சரிங்களா? ஓகே சார். அப்ப கொஸ்டின் குடுத்த முன்னாடி என்ன பண்றீங்க, இந்த கொஸ்டின் வந்துச்சா, அப்ப சொல்யூஷன் போட்டு என்னென்ன ஃபார்முலா தெரியுமோ அத்தன ஃபார்முலா எழுதிருங்க. இப்ப மேல ஓகே இருக்கிற சார். அத்தன ஃபார்முலாவுமே இங்க எழுதிருங்க. இங்க எழுதிக்கிறீங்களா? இது எல்லா ஃபார்முலாவும் எழுதிருங்க. இது எல்லா ஃபார்முலாவும் இங்க யூஸ் ஆக போகுது. சரிங்களா? ஓகே சார். அது எழுதிட்டீங்கன்னா ஒர்க் முடிஞ்சிடும். ஈஸியா என்ன கேட்கறான், என்ன பண்றான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் சார். எடுத்ததுமே அவன் வந்து என்ன குடுத்துக்கிறான், எடுத்த மட்டுமே நம்ம என்னது இந்த மாதிரி தியரிட்டிக் கொஸ்டின் என்ன எழுதணும், கிவன் தட்ன்னு எழுதுவோம். எப்பயுமே இந்த ஓகே. மேத்ஸ் வரைக்கும் 3 கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிவன், வி நோ தட், ஃபைண்ட் தட். இது எழுதினாலே ஓகே. உங்களுக்கு வந்து 1/2 மார்க் குடுத்துருவாங்க. சரிங்களா? ஓகே சார். கிவன் தட் என்ன குடுத்துருக்காங்க? ஏசி குடுத்துருக்காங்க. ஏசி என்ன? q ஸ்கொயர் மைனஸ் 15q பிளஸ் 20q இன்வெர்ஸ் பிளஸ் 40. கரெக்ட்டுங்களாம்மா? ஆமா சார். Pங்கிறது ப்ராஃபிட் கிடையாது. நீங்க தான் அழகா சொல்லிட்டீங்க. டிமாண்ட் ஆஃப் த ஃபங்ஷன் இஸ் Pனா இஸ் a பிரைஸா? ஆமா சார். பிரைஸ்ன்னு சொல்லிக்கிறீங்க. அப்ப 40 மைனஸ் 3q. கரெக்ட்டாம்மா? ஆமா சார். அப்ப இது 2 என்னன்னு நம்ம எழுதிட்டோம். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வரீங்க. அங்க தான் சொல்லிட்டேன். P இஸ் a பிரைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பிரைஸ் தான். சரிங்களா? ஏன்னா நம்ம ப்ராஃபிட்னு ஒண்ணு நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் நாங்க எங்க இதுல முடிவு யூஸ் பண்ணுவோம். இங்க ஓகே. பார்த்தா பிரைஸ்ன்னு வருது. அப்ப அது என்ன குடுத்துக்கிறான்னு பாருங்க. சப்போஸ் ஒரு லெட்டர் குடுத்தானா அவனே குடுத்திருப்பான். இப்ப ஓகே கியூங்கிறது சார். டிமாண்ட் குடுத்துருவாங்க. கியூங்கிறது என்ன அவுட்புட் லெவல் சொல்லிட்டாங்க. லெவல் ஆஃப் அவுட்புட்ன்றாங்க. ஒன். ஒரு லெட்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றான்னா அவனே மென்ஷன் பண்ணிடுவான். சரிங்களா? அப்பதான் அந்த ப்ராடக்ட்ட நம்ம ரன் பண்ண முடியும். சரியாம்மா? இப்ப ஓகே ஃபர்ஸ்ட் சார். கொஸ்டின் என்ன கேட்கறான்? டோட்டல் காஸ்ட் கேட்கறான். அப்ப டிசி ஆமா. டோட்டல் காஸ்ட்டும் கெட்டிங் போட்டு டிசின்னு எழுதிக்கங்க. டிசியோட ஃபார்முலா என்ன? அண்ட் டிபியோட ஃபார்முலா என்ன? சாரி டிஆர். இது 2 கேட்கறான். கொஸ்டின் மார்க் போட்டு வி நோ தட் எழுதிக்கங்க. சரிங்களா? வி ஓகே சார். என்ன பண்ணுவீங்க? டிசியோட ஃபார்முலா இப்பதான் குடுத்தோம். டிசியோட ஃபார்முலா என்ன? ஏசி சி இன்டு கியூ. வாவ்! வெரி குட். அதானே குடுத்தோம். ஆமா சார். செக் பண்ணிக்கிறேன் நானும். ஓகே. ஏசி இன்டு கியூ. கரெக்ட்டாம்மா? ஆமா சார். பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். அப்ப சொல்றேன் நானு. டிசி ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் 15 ஒன் டு கியூ பிளஸ் 20 ப்ளஸ் 2q மைனஸ் 1 ப்ளஸ் 40 இன்டு கியூ. உள்ள மல்டிப்ளை பண்ணா கியூ கியூப் ஆ, மைனஸ் 150 கியூ ஸ்கொயர். 1 பை கியூ ஓ சாரி 15 கியூ ஸ்கொயர். பிளஸ் 20 பிளஸ் 40 கியூ. இப்ப இது உனக்கு தெரியும் நினைக்கிறேன். கியூ இன்வெர்ஸ் இன்டு கியூ வந்து 1. கரெக்ட்டுங்களா? இது மல்டிப்ளை ஏன்னா இது பவர் 1 பவர் 1 இது கட் ஆயிரும். கட் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லா கட் ஆயிரும் ஆயிடுச்சு. இல்லைன்னா அப்படியே உனக்கு தெரியுதா 1 கியூ இன்வெர்ஸ் வந்து 1 பை கியூன்றதா இன்டு கியூன்னு வரும். இது கட் பண்ணா ஓ 1. ஓகே சார். மறந்துடாதீங்க. மாத்தி கீத்தி போட்டுறாதீங்க. ஒரு நான் எழுதிக்கிறேன் சார். இல்ல எப்படிதான் நீங்க எழுதுறதுக்கு டைம் கொடுப்போம். நம்ம எழுதிக்கலாம். ஓகே சார். இங்க வந்து நான் ஏரோ மார்க் கூட போட்டுறேன். இந்த இடத்துக்கு இந்த நடக்குது. சரிங்களா? ஓகே சார். ம். ஓகே ஓகே. சார். இப்ப 40 கியூ 44 கியூன்னு போட்டு 40 கியூ. சரிங்களா? இதுதான் ஓகே நம்மளுடைய சார். ஒரிஜினல் டிசி வேல்யூ. சரிங்களா? ஆமா ஒரிஜினல் சார். இப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? டிஆர் வேணும். டிஆர் நீங்க அழகா சொல்லிட்டீங்க. பி பிரைஸ் இன்டு கியூ பிரைஸோட வேல்யூ என்ன மேல வந்து 40 மைனஸ் 3 கியூ சார். 40 மைனஸ் 3q இன்டு க்யூன்னு எழுதலாம். கரெக்டாமா? ஆமா சார். டவுட் இருந்தா கேளுங்க கண்ணு. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார். சரி டேக்கண்ணு. அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 40. 40q மைனஸ் 3q ஸ்கொயர். இதுதான் வந்து நம்மளுடைய டிஆர். அப்ப ஓகே இதுக்கு சார். தனியா பாக்ஸ் போட்டுங்க. அதுக்கு தனியா பாக்ஸ் போட்டுங்க. ஸோ நம்மளுடைய ஓகே ஃபர்ஸ்ட் சார். கொஸ்டின் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க்? 2 2. மார்க். கரெக்டாமா? 2 மார்க். ஆமா சார். டவுட் இருந்தா சொல்லுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார். சூப்பர் மேம். வெரி குட். அடுத்த ஐடியா என்ன பண்ண போறோம்னா பவர் கட் ஆயிடுச்சு அதை பார்த்தேன். ஓகே. அடுத்த ஐடியா என்னன்னா ஓகே ஓகே சார். ப்ராஃபிட் ஃபங்க்ஷன்.
ப்ராஃபிட் ஃபங்ஷன் எப்படி போடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா. ப்ராஃபிட் ஃபங்ஷன் என்ன? மேபி பைன்னு டிஆர் மைனஸ் டி. நோட் பண்றாங்க. நம்ம ப்ராஃபிட் ஃபங்ஷன் எப்படி நோட் பண்றாங்க? பைன்னு நோட்டேஷன் நோட் பண்றாங்க. சரிங்களா? ஓகே. நீங்க எப்படி நோட் பண்ணீங்க? இந்த நோட்டேஷன் நோட் பண்ணீங்களா? வேற நோட்டேஷன் நோட் பண்ணீங்களா? இதுல தான் சார், இதுதான் சார். சரி, அப்ப என்ன கிடைக்கும்? டிஆர் மைனஸ் டிபி. டிஆர் சரிங்களா? மைனஸ் டிஆர் மைனஸ் டிபி. டிசி தானே சார்? ஓகே, ஓகே. சாரி. டிசி தான். ஆமா. காஸ்ட் தான். டோட்டல் காஸ்ட் தானே. டிசி. சரியாம்மா? இங்க டிபிக்கு வேல்யூ இல்ல. டிபி இல்ல. ஓகே. நான் செக் பண்ணணும். அப்ப 40Q மைனஸ் 3Q ஸ்கொயர் மைனஸ் போட்டு பிராக்கெட்ல மைனஸ் ஆ, கியூ கியூப் ஆ, minus 15q square ஆ, plus 20 plus 40q. 40Q. சரியாம்மா? Okay. இது Minus சரியா? multiply பண்ணோம் சார். வெரி குட்மா. 40Q minus 3Q square minus Minus Q q cube. cube plus 15q square minus 20 minus 4q. 40Q. அங்க 40 மிஸ் Oh, ஆயிட்டே 40. இருக்கு. Okay, okay. 40Q தான் இருக்கு. Okay, sir. 40 தான் இருக்குது. அப்ப 40Q தான் வரும். சரியாம்மா? Okay, sir. அப்ப மைனஸ் 40Q. சரியாம்மா? Okay, sir. Q 40Q கேன்சல். ஆமா சார். இந்த மைனஸ் அப்ப ஆர்டர் எப்படி எழுதிக்கலாமா? மைனஸ் Q கியூப். இது 3Q ஸ்கொயர், இது 15Q ஸ்கொயர். மைனஸ் 3 ஸ்கொயர். மைனஸ் பிளஸ் 12Q ஸ்கொயர் மைனஸ் 20. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார். சார் எப்பயுமே பிகினிங் ஆஃப் த இது மைனஸ்ல இருக்கக்கூடாதுல்ல சார்? அது இருந்துட்டு போகுது. அது ஒரு பிரச்சனை இல்ல. இப்போதைக்கு இருக்குது. நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஈக்குவல் டு 0 போடுவோம்ல. ஈக்குவல் டு ஆமா 0 சார். போடும்போது நம்ம தனியா எடுத்துக்கலாம். ஓகே சார். சரி. இதுதான் வந்து நம்மளுடைய பைங்கிற நோட்டேஷன். ப்ராஃபிட் ஃபங்ஷன். இதுதான் நம்மளுடைய ப்ராஃபிட் ஃபங்ஷன். இதுல இதுவரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார். சரி. அவன் என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறான்னு போய் பார்த்தலாமா? ஓகே சார். ப்ராஃபிட் ஃபங்ஷன் தான் கேட்டுக்கிறான். ப்ராஃபிட் ஃபங்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்கம்மா? ஓகே சார். இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றாங்க? அவுட்லெஸ் மேக்ஸிமைஸ் த பிரேம் ப்ராப்பர்ட்டி ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் யூசிங் செகண்ட் ஆர்டர் கண்டிஷன் தான். செகண்ட் ஆர்டர் கண்டிஷன், செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ண போறோம். சரியாம்மா? ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? இத T5 பை TQ கண்டுபிடிக்கிறோம். கரெக்டாமா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஆமா சார். அப்ப என்ன கிடைக்கும்? மைனஸ் 3 மைனஸ் 3q ஸ்கொயர் பிளஸ் பிளஸ் 24q. அது 0 ஆயிரும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அடுத்தது என்னது? T5 q. பை TQ வந்து என்ன ஆகும்? 0 பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப என்னாச்சு? மைனஸ் 3Q ஸ்கொயர் பிளஸ் பிளஸ் 24q 24Q ஈக்குவல் டு 0. 0. கரெக்டாடா? ஆமா சார். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியுங்களா? 3Q அதாவது 2க்கு காமனா மைனஸ் 3Q இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். எடுத்துட்டு இங்க என்ன கிடைக்கும்? Q q மைனஸ் 8. Q மைனஸ் 8. புரியுதுங்களா? இல்ல புரியலையா? புரிஞ்சு சார், புரிஞ்சு. சரி. அப்ப என்ன பண்ணுவீங்க? தனித்தனியா 0 போடுவீங்க. 3Q ஈக்குவல் டு 0, கமா Q மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். குவான்டிட்டி 0 இருக்குமா? குவான்டிட்டி 0 வந்தா பாசிபிளா? சரி, செக் புரியல. பண்ணலாம். Q ஈக்குவல் டு 0 ஆயிரும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஓகே. சொல்லிக் குடுக்குறேன். இப்ப என்னது? மைனஸ் 3Q ஈக்குவல் டு 0னா இந்த மைனஸ் 3 வந்து மல்டிபிள் டேர்ம். அது இங்க வந்து என்ன ஆகும்? டிவிஷன் ஆகும். அப்ப Q ஈக்குவல் என்னது? 0 பை மைனஸ் 3 0ன்னு ஆகும். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அப்ப Q ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? 0. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். ஆமா அதே மாரி சார். இந்த மைனஸ் 8 இங்க போச்சுன்னா பிளஸ் 8. அப்ப Q ஓட வேல்யூ என்ன ஓகே சார். கிடைக்கும்? 8ன்னு வரும். நான் என்ன நினைச்சேன்னா சார், அது அந்த -3 வந்து இந்த சைட் போயிடுச்சுன்னா 1/3 ஆகும்னு நினைச்சேன் சார். இது 1 பை ஆல்ரெடி 0 மைனஸ். தானே இருக்குது. அது தப்பு பண்ணிறாதீங்க. இங்க என்ன இருக்குது? 0 தான் இருக்குது. ஓகே சார். அப்ப 0 தானே வரணும். 0 தான் வரும். ஏன் திடீர்னு 1 கொண்டு வரீங்க? 1 வராதுல்ல? ஓகே சார். புரிஞ்சுச்சா? இத டவுட் பண்ணிறாத. இப்போதைக்கு டவுட் இல்ல இல்ல, கிளியர். புரிஞ்சு சார். ஓகே. அப்ப இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஆமா சார். அப்ப திரும்ப என்ன பண்ணணும்? செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சலாமா? செகண்ட். கண்டுபிடிச்சிடலாம் நான் அங்க சார். போனா லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இங்கேயே போட்டுக்கிறேன் செகண்ட் டெரிவேட்டிவ். D ஓகே ஸ்கொயர் சார். 5 பை DQ ஸ்கொயர். என்ன கிடைக்கும்னா தங்கம்?
minus 6q plus plus 24. 24. டவுட் இருந்தா கேட்டுக்கடா கண்ணு. இல்லை சார், இப்போ சரி நம்மளுக்கு என்ன சப்ஸ்டியூட். கேட்குறான்? ஒரே நிமிஷம். நம்மளுக்கு என்ன கேட்குறான்? மேக்ஸிமைஸ் கேட்குறானா? மினிமைஸ் கேட்குறானா? ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ். மேக்ஸிமைஸ் தான் கேட்குறான். ப்ராஃபிட் அது மேக்ஸிமைஸ் ஆ அது சி அதான் இந்த சில. பாயிண்ட் அப்ளை பண்ணுவீங்க. இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். அப்ளை பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் Q போட்டீங்கன்னா பாசிட்டிவ் ஆயிரும். Q வந்து என்னது? 0 போட்டீங்கன்னா பாசிட்டிவ் ஆயிரும். பாசிட்டிவ் நம்மளுக்கு தேவை, நெகட்டிவ் தான் தேவை. அப்ப Q வந்து Q ஈக்குவல் என்ன போடுவீங்க? 8 அப்ளை பண்ணுங்க. ஓகே சார். 8 அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? செகண்ட் டெரிவேட்டிவ் t ஸ்கொயர் பை tq ஸ்கொயர் ஈக்குவல் டு -6 into 8 plus 24. ஓகே. 6 into 8 வந்து 48 minus 48 மைனஸ் மைனஸ் 24 சார். minus 24 result, therefore less than 0. That less means negative. Less than 0 பத்தி நீ கன்சிடர் பண்ணாத நெகட்டிவ் வேல்யூ. கரெக்ட்டுங்களா? ஆமாம் நெகட்டிவ் சார். வேல்யூ, therefore profit is maximum. Profit என்ன? pi. Pi is maximum. கரெக்டாமா? ஆமாம் சார். at யாருங்க? at q equal to 8. 8. ஓகேங்களா? ஓகே சார். இது புரிஞ்சுதாமா? புரிஞ்சு சார். இங்க பாருங்க, இதை நீங்க போட்டாவே எவ்வளவு மார்க்? இது வரைக்கும் நீங்க போட்டதுக்கு எவ்வளவு மார்க் கொடுத்துட்டாங்க? 8 மார்க்ஸ் சார். 8 மார்க் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஆமாம் சார். அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க? ஃபைண்ட் தட் ப்ராஃபிட் பிரைஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த அட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆஃப் த மேக்ஸிமம் அவுட்புட்னு கேட்குறாங்க. கரெக்ட்டுங்களா? இது எல்லாத்தையும் எங்க போய் போடுவீங்க? Q வந்து 8ங்கிறது எங்க போய் போடுவீங்க? ப்ராஃபிட் ஃபங்க்ஷனா போட்டுக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஆமாம் ப்ராஃபிட் சார். அண்ட் பிரைஸ் கேட்குறான். பிரைஸ்ல போய் போட போறீங்க. பிரைஸ். சரிங்களா? ஓகே சார். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுக்கலாம். பேசாம டிசி டிஆர் அண்ட் பி, டிசி டிஆர் அண்ட் பி. பிரைஸ்ங்கிறது யாரு? பி தானே, இது தானே? ஆமாம் சார். இதுலயும் நீங்க போட்டு கூட கண்டுபிடிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே சார். அப்ப என்ன பண்ணலாம்? ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சலாமா? ஓகே சார். ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பை ஈக்குவல் டு, கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். பை ஈக்குவல் டு. என்ன ஃபங்க்ஷன் வந்தது? மைனஸ் கியூ கியூ ஆ ஆம். பை. பை தானே? ஆமாம் சார். மைனஸ் QQ ப்ளஸ் 12Q Q ஸ்கொயர் மைனஸ் 20. மைனஸ் 20யா? ஆமாம் சார். ஓகே. அப்ப Q ஈக்குவல் டு 8 அப்ளை பண்ணுங்க. அட் Q ஆ ஈக்குவல் டு 8. ஓகே சார். $236 சார். சூப்பர்மா, வெரி குட். நான் போடலாம் காட்டி நீங்களே கடக்கட போட்டீங்க. கால்குலேட்டர் ஸ்பீடை யூஸ் பண்ணிடுது. வெரி குட். சரிங்களா? அடுத்து பியோட வேல்யூ கண்டுபிடிங்க. டிஆரோட வேல்யூ கண்டுபிடிங்க. அடுத்து டிசியோட வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ அவ்வளோதான் கண்டு நம்ம ஒர்க் முடிச்சு. ப்ரைஸோட வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சுங்க. இது ப்ரைஸோட வேல்யூ. ஓகே சார். 40 மைனஸ் 3Qவா? ஆமாம் சார். செக் பண்ணிக்கிறேன். 40 மைனஸ் 3Q 24. 24னா நம்மளுக்கு 16 வரும். கரெக்டாமா? ஆமாம் சார். 16. இது எல்லாமே ருபீஸ் எழுதிங்க. எல்லாமே நம்ம பார்க்குறது ருபீஸ் தானே. அப்போ என்ன? சாரி, மலேசியாவில் என்னமோ அதை போட்டுக்கோங்க. நம்ம சாரி. அங்கே என்னம்மா? ரிங்கெட் சார். ரிங்கிஸா? ஓகே. அது என்ன நோட்டேஷன் எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்து போட்டுருங்க. சரியா? ஓகே சார். ஓகே டேகன். ஸோ அவ்வளோதான். நம்ம அதை எழுதிக்கங்க. ரிங்கஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே எழுதிக்கிங்க. அதே மாதிரி இதனோட வேல்யூ எழுதிக்கிங்க. இதனோட வேல்யூ எழுதிங்க. அவ்வளோதான். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 மார்க். ஓகே சார். இதில் என்னாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். என்னாச்சும் ஓவர் ரிவ்யூ கொடுக்கணுமா, இல்லை நீங்கள் போட்டுருவீங்களா? இல்லை சார், நான் போட்டுருவேன் சார். சரி, ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் வர 2 ப்ராப்ளம் என் பக்கத்துலேயே